நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானல் கொக்கர்ஸ் வாக் அருகே உள்ள நிலம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கிறிஸ்துவ ஆண்கள், பெண்கள், பாதிரியார்கள் உள்ளிட்டோர் தனிநபர் தேவாலயத்திற்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து உள்ளதாகவும் அந்த நபரை வெளியேற்ற கோரி கொக்கர்ஸ் வாக் பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கொக்கர்ஸ் வாக் சுற்றுலா தலம் அருகே CSI தேவாலயம் உள்ளது. இந்த தேவாலயத்திற்கு உட்பட்ட நிலம் தேவாலயம் எதிரே சுமார் 2 ஏக்கர் நிலம் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தில் பாதுகாவலராக பணியாற்றிய நபர் தனது பெயரில் பட்டா வைத்துள்ளார். இதையடுத்து இந்த நிலம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இதன் காரணமாக அவ்வப்போது CSI தேவாலயத்தை சேர்ந்த திருச்சபையை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நிலத்தில் வசிக்கும் நபருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் எழுவது வழக்கம். இதனையடுத்து இந்த நிலம் தேவாலயத்திற்கு சொந்தமானது என்றும் ஆக்கிரமிப்பு செய்த நபரை வெளியேற்ற கோரியும் திடீரென கிறிஸ்தவ மக்கள், ஆண்கள், பெண்கள், பாதிரியார்கள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கொக்கர்ஸ் வாக் பிரதான சாலையில் சுமார் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இந்த நிலம் சம்பந்தமாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும். மீறினால் அனைவரும் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என தெரிவித்த பிறகு கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.